when life gives you tangerine இந்த ஒரு சீரீஸை நீங்க ஆண்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியாதா? அதுவும் இல்லாம நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, காதல்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்களால உண்மையாவே நம்ப முடியுதா? எஸ், டு பி ஃப்ராங்க், நீங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு பையனா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு சீரீஸை மறக்காம பாருங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பொதுவாகவே நான் ஒரு படம் ஆகட்டும், சீரீஸ் ஆகட்டும், எதையுமே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன், சஜஸ்ட் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பட் இருக்கும், அதை வந்து நம்ம கலைக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஆனால் இந்த ஒரு சீரீஸை நான் வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். when life gives you tangerine, டான்ஜரின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆரஞ்சு தான் டான்ஜரின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், டான்ஜரின் அதாவது ஆரஞ்சு வந்து ஒரு சில நேரம் ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு சில நேரம் துவர்ப்பாக இருக்கும், ஒரு சில நேரம் கசப்பாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி தான் அதோடைய தோலுமே இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்கின்னுமே ஒரு சில நேரம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சில நேரம் ரொம்ப கஷ்டமாக ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். தட்ஸ் கால்ட் டான்ஜரின். லைஃப்ல எவ்வளவோ விஷயம் வரும், ஸ்வீட்டாக இருக்கும், கசப்பாக இருக்கும், இல்லை சந்தோஷமா இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து மேட்ரு அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இதை ஏன் ஆண்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பர்சன் தான் காரணம். யார் அப்படின்னா குவான்ஷிக். இவரை பத்தி நான் வந்து போக போக சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கேரக்டர் வந்து முடிப்போம். மெயின் கேரக்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசுன். அவங்க தான் மெயின் கேரக்டர். ஏசுனுக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா ஒரு போயட் ஆகணும், ஒரு ஃப்ரீடமா இருக்கணும், நல்லா வந்து லிட்ரேச்சர் படிக்கணும், வந்து வெளியே காலேஜ் போகணும், பெரிய காலேஜஸ் போகணும், இந்த மாதிரியான ஆசை தான் ஏசுனுக்கு இருக்கு. ஆனா ஏசுனோட பெரிய அவங்க டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டா, ஏசுன் வந்து பெரிய பணக்கார பொண்ணுலாம் கிடையாது. அவருடைய பாவற்றை, அவருடைய வறுமை வந்து அவளை படிக்க விடாம லிட்டரலா வந்து தடுக்குது. எவ்வளோ ஸ்டெப் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் அவளால வந்து பண்ண முடியாது. சின்ன வயசுல ஏசுன் வந்து எல்லாமே நல்லா படிக்கிற பொண்ணு, நல்ல மார்க்ஸ் வாங்குற பொண்ணு. ஸ்கூல்லே அவ தான் வந்துட்டு பயங்கரமா படிப்பா. அவங்க அம்மாக்கெல்லாம் வந்துட்டு அதை பார்க்கும்பொழுது அவ்வளோ பெருமையா இருக்கும். அந்த பொண்ணு முன்னாடி அவங்க அம்மா வந்து காமிச்சிக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் அவங்க அம்மாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன் அவங்க அம்மா வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா அவங்க வந்து கடல்ல முங்கி சங்கு, ஆயிஸ்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எடுக்கிறவங்க. ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, ஹென்யோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சீல வந்து ட்ரைவ் பண்ணி அங்க இருக்க திங்ஸ், அங்க இருக்க ஆயிஸ்டர்ஸ், அங்க இருக்க சீஷெல் அதெல்லாம் வந்துட்டு எடுக்கிறது. ஓகேவா? கடைசி வரைக்கும் ஏசுனோட அம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்னுடைய பொண்ணு வந்து ஹென்யாவை மட்டும் இருக்கக்கூடாது, எதுவா வேணா ஆகலாம், நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும், ஆனால் ஒரு ஹென்யாவை மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. ஒரு சில சீரீஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லவ் தனியா, லஸ்ட் தனியா, அண்ட் தென் வந்துட்டு கோவம் தனியா, இல்லை வந்துட்டு ஃபுல்லா ஃபைட் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஒரு சீரீஸ்ல மட்டும்தான் எனக்கு வந்து எல்லாமே இந்த மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி, லவ், அதுல இருக்க பொறாம, வன்மம், எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒரே சீரீஸ்ல இப்படி அடங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த சீரீஸை வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்வேன். ஸோ ஏசுனோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா ஜாலியாலாம் போல, அவளுக்கு வந்து ஃபுல்லாவே கஷ்டம் தான் இருக்கு. எனக்குலாம் அந்த சீரீஸ்ல கொஞ்சம் எபிசோட் மேல கடந்து பார்க்கும்போது கொய்யால ஒரு மனுஷன் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் வருவாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஏசுனால வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல படிக்க முடியல, அவங்க அம்மா இறந்துடுறாங்க, அவ அந்த வீட்டை விட்டு வெளில வரா. ஓகேவா? இந்த சைட்ல யூ ஹாவ் டு சி குவான்ஷிக். குவான்ஷிக் இஸ் மை ஃபேவரட் கேரக்டர். ஏன் அப்படின்னா நான் ஒரு பொண்ணு. ஓகேவா? எனக்கு என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் இப்படிதான் இருக்கணும், என்னோட பார்ட்னர் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு தாட் இருக்கும்ல, எல்லா பொண்ணுங்களுக்குமே இது இருக்கும். அந்த தாட் வந்து ஃபுல்லாவே குவான்ஷிக்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்துச்சு. எல்லா பெண்களுக்குமே குவான்ஷிக் மாதிரியான ஒரு பையன் கிடைக்கணும் அப்படின்றது வந்துட்டு மேபி இந்த புதுசா ஏதாவது கேர்ள்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லெட் மீ நோ. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கும் வந்து குவான்ஷிக் மாதிரி தான் ஒரு பையன் வேணும் நீங்க வந்து எதிர்பார்த்தீங்களான்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா குவான்ஷிக் வந்து ஏசுனோட ஸ்கூல் டைம்ல இருந்தே கூட இருப்பான். சோ கால் லைக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆனா ஏசுனுக்கு வந்து பெருசா அவனை வந்து பிடிக்காது. ஓகேவா? எப்ப வந்து அவன் வந்தாலும் இவன் ஏன் வந்தான், இவன் எதுக்கு என் பின்னாடியே சுத்துறான்னு சொல்லிட்டு எரிஞ்சிட்டு தான் விழுந்துட்டு இருப்பான். ஆனா ஏசுனுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும், என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அவன் வந்துட்டு போவான். இவங்க வீட்டுல வந்து மீன் பிடிப்பாங்க. ஸோ அந்த மீன் எடுத்துட்டு வந்து ஏசுனுக்கு வந்து கொடுப்பான், சாப்பிட இது பண்ணுவான். அப்போ வந்து சொல்லுவான் ஒரு சீன் வந்து வாஸ் அமேசிங் சீன். என்ன அப்படின்னா ஏசுன் வந்து அவங்க அம்மா இறந்துருவாங்க, அழுதுட்டு உட்காந்துருப்பா. இப்போ வந்துட்டு அவன் வருவான், வந்துட்டு வந்து என்ன பண்றதெல்லாம் கேட்கும்போது அவன் கையில ஃபுட் எடுத்துட்டு வந்திருப்பான். லிட்டரலி தட் வாஸ் லைக் அவனுக்கு தெரியும் அந்த பொண்ணு வந்து சாப்பிடல அப்படின்னா அவ அழுவா, பசிச்சாதான் அவன் ரொம்ப அழுவா அப்படின்றது வந்து அவனுக்கு தெரியும். ஸோ வந்து சின்ன வயசுல இருந்தா அவன் கூடயே தான் இருப்பான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஏசுனுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம இவனை கல்யாணம் பண்ண அவன் என்ன பண்ண போறோம், இவன் நமக்கு வேண்டாம், நம்ம வந்துட்டு யாரையும் ஹர்ட் பண்ண தேவையில்ல, கஷ்டப்படுத்த தேவையில்ல, நம்ம வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்லாம் வந்துடும். அவ வந்துட்டு வேற ஒருத்தவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கவும் ரெடி ஆயிடுவா.
ஓகே, இவனும் வந்துட்டு ஷிப்ல வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வேலை செய்யறதுக்கு ரெடியாகி போயிடுவான். அட் லாஸ்ட் வந்து தே நோ தட் தே கான்ட் லிவ் வித்வுட் ஈச் அதர். யூஸ்வலாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஒருத்தவங்க லவ் பண்றோம் அப்படின்னா நம்ம வாயால என்ன வேணா பேச, ஏய் போடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பிரியணும் அப்படின்ற ஒரு டைம் வரும்போது வி காண்ட். ஸோ அது வந்து அங்கே நடந்துச்சு. அதே மாதிரியே அவனால வந்து பிரியவும் முடியல, அவளாலையும் வந்து பிரியவும் முடியல. ஸோ மறுபடியும் அவங்க வந்துட்டு ஒன்று சேர்த்தாங்க. அண்ட் அவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய லைஃப் லெசன்ஸை வந்து கோத்ரூ பண்றாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஆனால் 2 பேரும் ஒன்னா நின்று அதை ஹேண்டில் பண்றாங்க. எனக்கு அந்த சீரீஸ்லயே பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏசுனும் குவான்ஷிக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே இது உன்னாலதான் பிரச்சனை, இது உன்னாலதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாரையுமே வந்து கை காட்ட மாட்டாங்க. அவங்க வந்து 0ல இருந்து தான் அவங்களுடைய கரியர், அவங்களுடைய லவ், அவங்களோட ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அட் லாஸ்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி வந்து கொண்டு வருவாங்க. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது தான் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பேசுறோம்ல, நம்ம அப்பா நமக்கு கொடுத்த ஜென்ரேஷனல் ட்ராமாவை நான் என் குழந்தைக்கு கொடுக்க மாட்டேன், அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உண்மையாவே அவங்க வந்து நடைமுறையில வந்து அதை நடத்தி காட்டியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கொஞ்ச நாள் போது ஏசுனும் அவளுக்கு வந்து குழந்தை பிறக்குது, அதெல்லாம் வளர்க்குறான். ஸோ தட் அந்த டைம்லயுமே வந்துட்டு அவளால் வந்து அந்த லவ் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாம தான் இருக்கு. ஸோ ஒரு சில கிளிப் வந்து நாங்கள் வான்ஷிக்கோடது வந்து அப்லோட் பண்றேன், நீங்க பாருங்க. எனக்கு தெரியல, அவங்க வீட்டுல வந்துட்டு நம்ம வீட்லயுமே இருக்கும்ல, லைக் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் சாப்பிடணும் அப்படின்னா. எனக்கு இந்த சீன் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு சீன். என்ன அப்படின்னா, குவான்ஷிக் வீட்டுல தான் ஏசுனும் குவான்ஷிக்கும் இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது குவான்ஷிக் பாட்டி, குவான்ஷிக்கோட அப்பா எல்லாரும் ஒரு சைடு சாப்பிடுவாங்க. ஏசுன் அம்மா, ஏசுனோட குழந்தை ஒரு சைடு சாப்பிட்டுட்டு இருப்பா. ஏசுனோட குழந்தை வந்து பட்டாணி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ஆனா ஏசுன் ஊட்டிகிட்டே இருப்பான். ஓகேவா, ஊட்டிகிட்டே இருக்கும் போது பட்டாணி காலி ஆயிடும். வந்து எடுத்து கொடுப்பான், 2 தடவை எடுத்து கொடுப்பான். 3வது என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த டேபிள் வந்து இவன் சாப்பிடுவான். உடனே அங்க இருக்கவங்களாம் கேட்பாங்க, இது நம்ம வழக்கத்திலே இல்லை, நீ ஏன் இதை பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் இனிமே இங்கதான் உட்காந்து சாப்பிடுவேன், நான் என்னோட குழந்தை என்னோட ஒய்ஃப் கூட தான் உட்காந்து சாப்பிடுவேன் போது அவன் அந்த இடத்துல ஒரு ஜென்ரேஷனல் செயினை வந்து பிரேக் பண்றான் அப்படின்னு தான் சொல்லணும். மேபி பார்க்காத ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனா அந்த இடத்துல அவன் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் தென் ஏசுன் ஆகட்டும் குவான்ஷிக் ஆகட்டும் 2 பேருமே அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்த லவ் இருக்குல்ல, அது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு லவ் தான் சொல்லும். குவான்ஷிக் வந்து அவன் குழந்தைய பார்த்துக்கிற விதம் வந்து such a fantastic thing. ஏன் அப்படின்னா, எப்போ உனக்கு என்ன பிடிக்கலனாலும் அப்பா கிட்ட வந்துரு அப்படின்றத வந்து அவன் ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லிட்டே இருப்பான். ஏசுன் வந்து குவான்ஷிக் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹஸ்பண்டா, ஒரு பாய் ஃப்ரெண்டா அந்த இடத்துல ஜெயிக்கிறானோ, அதை விட 1% அதிகமா ஒரு அப்பாவா நிறைய இடங்கள்ல குவான்ஷிக் வந்து ஜெயிச்சிருப்பான். அட் லாஸ்ட் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கூட அவன் அப்படிதான் இருப்பான். கல்யாண பிரைடை வந்து கூட்டிட்டு போயிடுவான் சர்ச் வரைக்கும். உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா அப்பா கூட ஓடி வந்துருன்னு எந்த அப்பா சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல. இதை பார்த்துதான் இப்போ இருக்க நிறைய பெண்கள் வந்து அப்பா இப்படி இருங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு ஹோல்சமான ஒரு செரிஷிங்கான மொமெண்ட் தான் வந்துட்டு அந்த சீரீஸ்ல இருக்கும். ஸோ இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்ன மொமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தது, உண்மையாவே வொர்த் டு வாட்ச் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. அண்ட் இஃப் யூ ஆர் இன் லவ், இஃப் யூ ஆர் அ பாய், இஃப் யூ ஆர் அ மென், கைண்ட்லி கோ அண்ட் வாட்ச். ஓகேவா, இதை விட யாரும் வந்து கெஞ்சி தடிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து டெஃபினட்டா போய் பாருங்க, நீங்க வந்து ரெக்ரெட் எல்லாம் பண்ண மாட்டீங்க. obviously and do follow for such more contents. Bye.